Hello aspirants, welcome to Villain IAS. இன்னைக்கு 9th of July 2024. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட villanIAS.in வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமே கண்டினியூஸா அது வரும். இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. ஸோ நீங்க வந்து அது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த டெஸ்ட் வந்து உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜை வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா இந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஓகே, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து நம்மளோட எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல். இதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டிஜினஸ் HPV வேக்சின் த ரெட்டோரிக் அண்ட் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் வந்து எதை பத்தினது அப்படின்னா HPV வேக்சின் பத்தினது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இதோட இஷ்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த இஷ்யூவோட கண்டெக்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து நம்மளோட யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல கவர்மெண்ட் வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சினை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமா ஏஜ் 9 to 14 வரைக்கும் இருக்கக்கூடிய யங் அடல்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த வேக்சினை வந்து அட்மினிஸ்டர் பண்ண போறாங்க. இந்த பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செர்வாவேக் அப்படின்ட்டு நம்மளோட சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து டெவலப் பண்ண ஒரு வேக்சினை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல இந்த வேக்சினை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் ஆர்டிகிளும் வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து ஆத்தர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியா ஃபுல்லா கவர் ஆகும் எல்லா பாப்புலேஷனுக்கும். இப்போ இதுக்கு வந்து ஏஜ் குரூப் வந்து 9 to 14 வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 9 to 14ல இருக்கிற பர்சன் எல்லாருமே இந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல கவர் ஆவாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த HPV வேக்சினை வந்து யுனிவர்சல் இம்யூனைசேஷனா கொண்டு போறது வந்து சரியா அப்படின்றத இதுல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒன் சைட் ப்ரொமோஷன் சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ப்ராப்பரா நமக்கு HPV வேக்சினை பத்தி ஸ்ட்ராங் எவிடன்சஸ் வந்து கிடையாது. ஏன்னா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 200 ஸ்ட்ரெயினுக்கு மேல இருக்கு இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அதுல ஃபியூ வைரஸஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நோன் டு காஸ் தி கேன்சர். ஸோ அப்படின்றப்போ நம்ம கிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாதப்போ எப்படி அதை யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஐடியா என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் வைரஸஸ் கேன் இன்டியூஸ் அ கேன்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இது வந்து வைரஸ் இன்டியூஸ்டு கேன்சர். இந்த கேன்சர் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸோட யூட்ரஸ்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் பண்ணும். யூட்ரஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் யூட்ரஸ் கிடையாது, சர்விக்ஸ் அப்படின்ற பார்ட்டை மட்டும் தான் இது வந்து என்ன பண்ணும், இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா cervical cancer அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் காஸ் பண்ற கேன்சர் வந்து cervical cancer. ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல வந்து எண்டோமேட்ரியல் கேன்சரும் கொடுத்துருக்கோம். இது இந்த கேன்சர் இருக்கிற பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து எண்டோமெட்ரியம். இந்த cervicalல வர்ற கேன்சருக்கும் எண்டோமெட்ரியஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, cervicalல வர்ற கேன்சர் வந்து cervix கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 99% ஆஃப் த கேசஸ் இட் இஸ் காஸ்டு பை தி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஆனா இந்த எண்டோமெட்ரியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பர் காஸ் வந்து நமக்கு தெரியாது. இட் மைட் பி a genetic or any other factor. So நம்மளோட இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் 99% ஆஃப் தி cervical கேன்சரை வந்து கிரியேட் பண்றதுக்கு காசஸா இருக்கு. ஸோ அப்ப இந்த cervical கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா குளோபலி 4th காமன் ஃபார் உமன். ஓகே, ஆனா இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a second காமன் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் among the women அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து எதனால சர்விக்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியணும். இதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா த செக்ஷுவல் கான்டாக்ட் தான். மேல்ஸ்க்கு வந்து பெருசா இது வந்து அஃபெக்ட் பண்ணாது இந்த வைரஸ். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கேரியர் ஆக்ட் ஆவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸ், அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கான்டாக்ட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த cervical கேன்சரை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, ஆனா இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 99% வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம். இது அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு. இதே இது மற்ற கேன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சான்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, சர்வைவ் ஆகுறது, கியூர் ஆகுறது அது வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பாத்திடலாம், அந்த சான்ஸ் வந்து அதிகம். இப்போ இந்த வேக்சினை நம்ம யுனிவர்சல் இம்யூனைசேஷன்ல இன்க்ளூட் பண்ணலாமா? அப்படி பண்ணா இது வந்து ஒன் சைடட் ப்ரொமோஷன். ஓகே, ஏன்னா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆத்தர் வந்து என்ன காரணம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி, குளோபல்லையும் சரி இந்த cervical கேன்சரோட ரேட் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. இந்த cervical கேன்சருக்கு வந்து வேக்சின் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா பெருசா வேக்சின் எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கல, இந்த நம்மகிட்ட இருக்கிற வேக்சினுமே வந்து எஃபிஷியண்டா இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்படின்றப்ப இந்த cervical கேன்சரோட ரேட் குறையுது அப்படின்னா இதுக்கு அதர் ரீசன்ஸ் இருக்கும், வேக்சின்ஸ் மட்டும் காரணமா இருக்காது. சோ இது வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் மூலியமா சொல்லியிருக்காரு. அதாவது பாப்புலேஷன் பேஸ்டு கேன்சர் ரெஜிஸ்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா இவங்களோட ரிப்போர்ட், அப்புறம் இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர், சோ இவங்களோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, cervical கேன்சரோட ரேட் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை வந்து நம்ம யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்கோ அந்த குரூப்பை நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ணணும், வேக்சின் வந்து கொடுக்கணும். ஓகே, சோ இப்படி பண்ணாதான் இது வந்து பாத்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவா இருக்கும். அப்புறம் இந்த வேக்சினை வந்து அட்மினிஸ்டர் பண்றதுல நமக்கு வந்து ஒரு சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த 9 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிற இந்த யங் அடல்ட் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல இந்தியால, சோ இவங்களுக்கு தான் இந்த வேக்சின் வந்து அட்மினிஸ்டர் பண்ண போறாங்க. ஆனா இந்த கான்செப்ட், இந்த ஏஜ் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிறது வந்து வெஸ்டர்னோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்ல தான் HPV வேக்சின் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அங்க ஏன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ராமிஸ்குவஸ் செக்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து அதிகம். அதாவது பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே யங் கேர்ள்ஸ் வந்து they might have a sexual relationship. சோ அதுதான் promiscuous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆனா அதை பேஸ் பண்ணி அங்க வந்து ஏஜ் குரூப் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியால இந்த ஏஜ் குரூப் நம்ம சூஸ் பண்ணி இந்த வேக்சின் அட்மினிஸ்டர் பண்றப்போ ஆல்ரெடி இட் கிரியேட்ஸ் a moral conundrum. நம்ம சொசைட்டி வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸ்டிக்மடைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம HPV வேக்சின் போடுறோம் அப்படின்னா HPV கிரியேட் ஆகிறது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமா தான் கிரியேட் ஆகுது அப்படின்றது சொசைட்டிக்கு தெரியும். அப்போ ஒரு பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணாத ஒரு யங் கேர்ளுக்கு வந்து நம்ம இந்த வேக்சின் வந்து கிரியேட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் ஸ்டிக்மடைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அப்போ இதுல வந்து இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு, சோஷியல் ப்ராப்ளம். என்னன்னா men also be carriers, ஆனா அவங்கள விட்டுட்டோமே இதுல. சோ இது வந்து ஆத்தர் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப நம்ம இந்த வேக்சின் கொடுக்க போறோம் இல்லையா, இந்த வேக்சினோட டைமிங், இதோட ப்ரொமோஷன், பிரைசிங், சோ இதை பத்தி வந்து ஆத்தர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம கொடுக்க போற வேக்சின் வந்து செர்வாவேக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செர்வாவேக் வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணது. இது வந்து என்ன மாதிரி வேக்சின் அப்படின்னா RDNA வேக்சின். நீங்க வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RDNA வேக்சின்னா என்னன்னு தெரியும். இது வந்து நம்ம ஏர்லியரா கவர் பண்ணியிருக்கோம், வாட் இஸ் RDNA வேக்சின் அப்படின்னு. இந்த வேக்சின் கேண்டிடேட் இருக்குல்ல, இது ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூ வந்து ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆர்டிகல்ல. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1970ல இருந்து இந்த RDNA வேக்சின்ஸ் வந்து இருக்கு. ஏன் இந்தியாவுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு இந்த வேக்சின் வந்து டெவலப் பண்ண, ஏன் முன்கூட்டியே பண்ணல, ஏன் இதுல வந்து ஒரு ஜெனரிக் ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு குளோபல் சிச்சுவேஷனை வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970க்கு முன்னாடி வேக்சின் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேரிட்டபிள் டஸ்ட் இல்லைன்னா கவர்மெண்ட்ஸ் ஒரு பப்ளிக் இதாக தான் இருக்கும். பெருசா வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து இந்த வேக்சின் டெவலப்மெண்ட் இதுலலாம் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா யூஎஸ்ல வந்து அவங்க ஒரு பேட்டன்ட் ஆக்ட் வந்து 1980ல வந்து கொண்டு வராங்க. சோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் அண்ட் அந்த வேக்சினை கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே பேட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து மோர் லிபரலா அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல கொண்டு வந்த உடனே பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யூஎஸ்ல வேக்சின் வந்து கொண்டு வராங்க. சோ இது வந்து பிகாஸ் ஆஃப் த குளோபலைசேஷன். இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் மெனி கண்ட்ரிஸ் வந்து பேட்டன்ட் ஆக்ட் கொண்டு வரவும் குளோபலி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வெஞ்சரா இருந்த இந்த வேக்சின் இனோவேஷன் ப்ராசஸ் வந்து பிரைவேட் கையில போயிடும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குளோபலைசேஷன். சோ அப்போ இதனாலதான் நமக்கு செர்வாவேக் கிரியேட் பண்றதுக்கு வந்து டிலே ஆயிருக்கு. ஆனா நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளோரிஃபை பண்றாங்களா. இதுல குளோரிஃபை பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த RDNA டெக்னாலஜி வந்து ரொம்ப பழசு தான். இது வந்து செகண்ட் வேக்சின். RDNA வேக்சின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த செர்வாவேக்ஸ் மாதிரியே ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கான வேக்சின்ஸ் வந்து ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப லேட்டா தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த லேட்டா கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த குளோபலா இருக்கிற இந்த பேட்டன்ட் லா தான் காரணம். ஏன்னா அந்த பேட்டன்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெனரிக் ட்ரக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். சோ இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் அ ஜெனரிக். இந்த செர்வாவேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் வேக்சின். ஆல்ரெடி இருக்கிறத என்ன பண்ணிருக்காங்க, ஜெனரிக் ஃபார்ம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி. அவ்வளவுதானே தவிர நம்ம வந்து குளோரிஃபை பண்றதுக்கு இதுல ஒன்றும் இல்லை. சோ இந்த வேக்சினை கிரியேட் பண்றதுக்கு நம்ம டிலே பண்ணாலுமே 1970 பேட்டன்ட் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா. இந்த பேட்டன்ட் ஆக்ட் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு மெடிசின் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னா
அந்த ப்ராசஸை மட்டும்தான் நம்ம வந்து பேட்டன் பண்ண முடியும். ப்ராடக்ட்டுக்கு வந்து பேட்டன்ட் வாங்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிற ரெஜிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து வாங்கலாம். அதனால என்ன பண்ணுது, நம்மளோட செர்வாவேக்ஸ் வந்து டிலே ஆகுது. ஏன்னா அவங்க வந்து பேட்டன்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெனரிக் ஃபார்ம்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டிலே இந்த செர்வாவேக்கை கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த செர்வாவேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அன்அஃபோர்டபுள். ஏன்னா குளோபலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா பிரைவேட் கம்பெனிஸ் தான் இதை வந்து கிரியேட் பண்றாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க, R&D செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லி. ஸோ குளோபலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 4000 rupeesக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட செர்வாவேக் வந்து பாத்தீங்கன்னா 2000 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப இதுலயுமே வந்து ஒரு குறை இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம அஃபோர்டபுளா தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்டே ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தாலும் செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஒரு டோஸ் வந்து 250க்கு 500க்கு 2 டோஸ் வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆனா இதே இது நம்ம பிரைவேட்டா வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம 2000 ரூபாய் கொடுக்கணும். இது நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, சோ அப்ப இது வந்து அன்அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்ஸுக்கு, இந்த செர்வாவேக்கு அகைன்ஸ்டா காம்படிஷன் வந்து கிடையாது, பெருசா இல்ல. சோ இதுதான் வந்து இந்த ஓவரால் ஆர்டிக்கல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்டர் செட் டு ட்வீக் கிரைட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்றதுக்கான அந்த கிரைட்டீரியால சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதை பத்தின ஆர்டிக்கல்ல தான் இது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்னா தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. ஸோ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 2004 வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. சான்ஸ்கிரிட் வந்து 2005 வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து பாத்தீங்கன்னா 2008 அண்ட் மலையாளம் வந்து 2013 அண்ட் ஒடியா வந்து பாத்தீங்கன்னா 2014. இப்போ இந்த 6 லாங்குவேஜஸ் போக அதர் லாங்குவேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மராத்தி, பெங்காலி, அசாமீஸ், மைத்திலி, ஸோ இந்த லாங்குவேஜஸும் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸா ரெகக்னைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி 10 இயர்ஸா மராத்தி லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு தான் அந்த பேனல் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கான கிரைட்டீரியா வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. இப்போ ஒன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்த கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து கேபினட்டோட அப்ரூவல் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஓவரால் இந்த சிச்சுவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியூ ரூல் செட் பண்ணி தான் மராத்தி லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாசிக்கல் லாங்குவேஜா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ், அவங்க வந்து ஒரு கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணி சென்டருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, சீக்கிரமா வந்து எங்களுக்கு மராத்திக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் பத்தி பேசிக் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்றதுக்கு என்ன கிரைட்டீரியா இப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து ஒரு 1500 வருஷத்துல இருந்து 2000 வருஷம் ஓல்டா இருக்கணும் அந்த லாங்குவேஜ். இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அப்புறம் வந்து அந்த லாங்குவேஜ்ல ஆன்சியன்ட் லிட்டரேச்சர் கலெக்ஷன் வந்து இருக்கணும், அதுவும் வேல்யூபிளா இருக்கணும். இது செகண்ட் கிரைட்டீரியா. அண்ட் இன்னொரு கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இதோட லிட்டரேச்சர் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்கணும், அதர் லாங்குவேஜ்ல இருந்து பாரோ பண்ணியிருக்க கூடாது. இது ஒரு கிரைட்டீரியா. அப்புறம் லாஸ்ட் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் கிளாசிக்கல் டைம்ல என்ன ஃபார்ம்ல பேசினாங்களோ அதுல இருந்து இப்ப கரண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கணும். ஸோ இதெல்லாமே இப்ப இருக்கிற கிரைட்டீரியா. இன்னும் அவங்க என்ன மாதிரி கிரைட்டீரியா சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அவங்க எடுக்க போற டிசிஷன்ல தான் இருக்கு. இப்போ ஒன்ஸ் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜா ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து HRD மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மேஜர் ஆனுவல் இன்டர்நேஷனல் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ஸ்காலர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒன்னு. அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து HRD மினிஸ்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது ஒரு பெனிஃபிட். அப்புறம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் சேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் அட்லீஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்காவது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜோட பெனிஃபிட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆர்டிகல் இருக்கு, அதெல்லாம் கேஷுவலா நீங்க ஒரே ஒரு ரீட் விட்டா போதும். நம்ம வந்து பெருசா அனலைஸ் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பெருசா எதுவும் இல்ல எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அதனால இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு கைடன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல வந்து ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.